ஓகே. ஸோ போட்டு இழுத்தா ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பெட்ரோல் இல்லை, ஸ்டார்ட் ஆகல. இது 1 லிட்டர் டேங்குங்க. இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகே. இப்படி தான் பொசிஷன் இது. இப்போ நாங்கள் போட்டு இருக்கிறது 6 இன்ச் பிட்டுங்க. ஓகே ஓகே. இது சின்ன சின்ன செடி வைக்கிறதுக்கெல்லாம் ஓகே. நம்ம இதில் இப்படி இன்செர்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியது. வணக்கம் சார், சரவணன் என்னுடைய பேரு. உங்க ஷாப் நேம் சார்? சஞ்சீவ் ட்ரேடர்ஸ். எங்க இருக்குது இது? இது ஆம்பூர் சார். ஆம்பூர் ஹைவேல. ஹைவேல இருக்கு. கோவிந்தாபுரம் எம்சி ரோடு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? இப்போ பார்க்க போறது வந்து எர்த்தாக்கருங்க. ஓகே. எர்த்தாக்கர் வந்து இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான மிஷின் இது. ஓகே. இந்த குழி லோண்டி செடி வைக்கிறது இப்போ சீசனுங்க. ஓகே. இந்த சீசன்ல நிறைய பேர் வந்து இந்த செடி வைக்கிறதுக்கான சீசன் வைகாசி மாசம் பொறுத்ததாலே மழை அதிகமா பெய்யும். ஆமா சார். நிறைய செடிங்க வைக்குவாங்க காட்டு பகுதிகள்லாம். ஓகே. அப்போ இந்த மிஷின் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த மிஷின். ஓகே. அந்த பில்லர் குழி போறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பந்தல் செட்டு பந்தல்காரங்களை கூட வாங்கி போறாங்க. அந்த அடிக்கடி அந்த ஊர்ல பந்தல் போடும்போது கம்பம் நடுவாங்க. ஆமா சார். ரொம்ப எல்லாருக்குமே மோஸ்ட் இது போயின்னு இருக்கு இந்த மிஷின். மல்டி பர்பஸ் மிஷினுங்க அது. இதுக்கான பிட் வந்து 4 இன்ச்ல இருந்து கிடைக்குது. ஓகே. 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 10, 12 இன்ச் வரைக்கும் இருக்கும். இது வந்து 12 இன்ச் பிட். 12 இன்ச். இது அந்த அளவுக்கு அகலமா ஹோல்ஸ் வருங்க. ஓகே. சூப்பர். இது வந்து நம்ம இன்சர்ட் பண்றது இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே. இதுல காட்டர் பின் இருக்கு. காமிங்க சார். இந்த காட்டருங்க. இதுதான் காட்டர் பின். ஓகே. நம்ம இதுல இப்படி இன்சர்ட் பண்ணி ஓட்டிக்க வேண்டியதுதான். ஓகே. இதுவும் ரொம்ப லோ காஸ்ட்ல செடிங் வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஒரு மிஷின்ல வந்து ஒரு 10,000 20,000 செடிங்களை வச்சுக்கலாம். எந்த ஃபால்ட்டும் வராதுங்க. ஓகே. இந்த மிஷின் வந்து பெட்ரோலா இல்ல? இது பெட்ரோல்ல ஓடக்கூடிய மிஷின் தாங்க இது. ஓ சூப்பர். இப்படிதான் பொசிஷன் இது. இப்போ நாங்க போட்டு இருக்கிறது 6 இன்ச் பிட்டுங்க. ஓகே ஓகே. இது சின்ன சின்ன செடி வைக்கிறதுக்கெல்லாம் ஓகே. இதை விட பெரிய செடி வாழை செடி வச்சா 8 இன்ச். ஓகே சார். தென்னஞ்செடி எல்லாம் வச்சா நீங்க 10 இன்ச் பிட் இருக்கு நாங்க கொடுத்துறோம். அது தனியா பிட்டுங்கெல்லாம் இருக்கு. ஓகே. சரி, இப்போ வந்து இந்த மிஷின் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்கலாம் சார். எவ்வளவு லிட்டர் பெட்ரோல் தேவைப்படும்? இது 1 லிட்டர் டேங்குங்க. இது வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகே. 68 சிசி பெட்ரோல் ஆயில் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஓட்டுற மாடலுங்க இது. ஓகே. 2 ஸ்ட்ரோக்னா என்ன சார்? 2 ஸ்ட்ரோக்னா பெட்ரோல் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஓட்டும் போது அந்த இன்ஜினுக்கு தேவையான ஆயில் லூப்ரிகன்ட் வந்து பெட்ரோல் வழியா போயிடும். அதுதான் 2 ஸ்ட்ரோக். 4 ஸ்ட்ரோக்னா நம்ம இன்ஜினுக்கு தனியா ஆயில் போடுவோம். ஓகே. இந்த மோட்டார் வந்து எவ்வளவு கெபாசிட்டி சார்? இது வந்து 3 HP மோட்டார் கெபாசிட்டி. மோட்டார். இந்த பெட்ரோல் வந்து எவ்வளவு லிட்டர் நீங்க சொன்னீங்க? இது 1 லிட்டருங்க. 1 லிட்டர். 1 லிட்டர்னா நீங்க வந்து 50-60 குழி எடுக்கலாம். ஓகே. அது மணி கணக்கா சொல்லுங்க சார். அதான் 1 மணி நேரத்துல 50 குழி எடுக்கலாம். ஓகே. 1 மணி நேரத்துல நம்ம ப்ரொடக்டிவிட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க அது மாதிரி செய்யறாங்க. ஓகே. பிட்டு பெரிய சைஸ் போட்டீங்கன்னா ஒரு 10 இன்ச் எல்லாம் போட்டா ஒரு 30 குழி கூட எடுத்துடலாம் 1 மணி நேரத்துல. ஒரு நாளைக்கு 200ல இருந்து 300 குழி எடுக்கிறாங்க. 300 செடி வைக்கிறாங்க இந்த மிஷினை வச்சுக்கணும். இது இப்போ எனக்கு தெரியல சார் எப்படி யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ணலாமா? இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சார். எதுவுமே ரிஸ்க் இல்லையா? எந்த ரிஸ்க்கும் கிடையாது இதுல. அந்த சேஃப்டி கீப்டி பயப்பட வேண்டியது ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இது வரைக்கும் இதுல எந்த எரர் வந்தது இல்ல. எப்படி சார் இது ஆபரேட் பண்ணணும்? இதுலதான் நம்ம பெட்ரோல் போட்டுட்டு இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. 1 இருந்தா ஆன், இது 0. ஓகே. இது ரீகாயில் ஸ்டார்ட் புடிச்சு இப்படி இழுக்கணும் நீங்க. ஓகே. இப்படி நீங்க இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. போட்டு இழுத்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பெட்ரோல் இல்ல, ஸ்டார்ட் ஆகல. நீங்க இழுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த லிவர் ரேஸ் பண்ணா அந்த பிட் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே. ஹோல்ஸ் விழுந்துரும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் இருக்குது சார். இப்போ நம்ம ஆளு கூலி ஆளுங்களுக்கு கொடுத்தா 40 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க சார். அவங்க வந்து ஒவ்வொரு குழிக்கு ரேட் வாங்குறாங்க. டைம் நமக்கு திடீர்னு ஈரப்பதம் இருக்கும்போது ஈஸியா முடிச்சுக்கலாம். லேட் ஆகும். ஈஸியா இருக்கும். அவங்கள தேடி பிடிக்கிறது கூட கஷ்டம். ஆனா மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இது மல்டி பர்பஸ். பந்தல் போடுறதுல கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க். ஈபி காரங்க கூட வாங்கி போறாங்க. எப்படின்னா எர்த் குழி போடுவாங்க. ஆமா. அந்த எர்த் குழி போறதுக்கு ஒரு 7-8 அடி வரைக்கும் குழி போறதுக்கு எர்த் ராடு தேவை. இந்த பிட் எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துக்கிறோம். ஓகே. 1 ஃபீட், 2 ஃபீட், 3 ஃபீட். ஓகே. எக்ஸ்டென்ஷன் ராடுங்க அட்டாச் பண்ணிட்டு ஓகே 7-8 அடி வரைக்கும் நீங்க ஹோல்ஸ் போட்டு எர்த் ராடுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஓகே. அது ஃபோர்ஸ் எப்படி சார்? எப்படி எந்த மண்ணுக்கு இது செட் ஆகும் சார்? இல்ல இது வந்து மணல் பாங்கா இருக்கிற மண்ணுக்கு செட் ஆகுது. செம்மண்ணுக்கு செட் ஆகுது. நிறைய அந்த நுரம்பு இருக்கும். கல்லா இருக்கிற மண்ணு கொஞ்சம் கஷ்டம் தான். பிட்டு எட்ஜி போயிடும். அது காட்டு ஓரத்துல எங்கேயாவது ஒரு சாயில ப்ராப்ளம் வரும். ஆமா. அப்ப கொஞ்சம் கடப்பாரை போட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. தண்ணி கிண்ணி ஊத்தி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. பட் எல்லா இடத்துலயும் அது மாதிரி வராது.
சரி சார், இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இது மெயின்டெனன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒண்ணுமே கிடையாது சார். ஆயில் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறது மட்டும் தான் இதுல வர்ற ஃபால்ட். அதுக்கு அடுத்து இந்த காட்டர் பின் அடிக்கடி போகும். நாங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் அந்த காட்டர் பின். அது ப்ராப்ளம் இல்ல. அது ஒண்ணு இதுல எவ்வளவு ரேட் வரும் சார் இப்போ? இது ரேட் வந்து பிட்டோட சேர்த்து 13,000 கொடுக்குறோம். ஓகே 13,000. அதுலயே வந்து 52 சிசி வருது 2 HP, அது 10,000 கொடுப்போம் பிட்டோட சேர்த்து. பிட்னா இது மட்டும். இது பேர் தான் அது ஒண்ணு தான் கொடுப்பீங்க. ஆமா, ஒரு பிட். அவங்க தேவை தேவை நம்மளுக்கு வேறனா அவங்களுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். என்ன செடி வைக்கிறாங்க. ஓகே 13,000 சொன்னீங்க. ஆமா, இது 13,000. 10 இன்ச் பிட்டுங்க. இது இருக்குது 6 இன்ச் பிட்டு. சரி சார். 10 இன்ச் பிட்டு கொடுப்போம் 13,000. அந்த பிட்டு இருக்குல சார் சாம்பிள் எல்லாமே அங்க அந்த பக்கம் இருக்குங்க. 10 இன்ச் फ्रेंड्स இதுல இருக்குது. 10 இன்ச் அது வந்து 6 இன்ச். நீங்க 10 இன்ச் வரை நீங்க இங்க அவங்க அது ஆட் பண்ணி கொடுத்துடுவாங்க. எது கொஞ்சம் கம்மி சார்? அதுதாங்க 10 இன்ச். ஓகே. இது வந்து 12 இன்ச், இது 10 இன்ச். 10 இன்ச். ஓகே. ஸோ பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சைஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. இது வந்து 10 இன்ச் 12 இன்ச். ஆனால் இப்போ நீங்கள் வாங்கும்போது 10 இன்ச் தான் அவங்க கொடுப்பாங்க. ப்ரைஸ் வந்து 13,000. இதுக்கு மானியம் எதுனா இருக்குதா சார்? இது மானியம் இதுக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. இது சின்ன இது வராது. இந்த ஐட்டத்துக்கு ஒரு பவர் வீடருக்கு மட்டும் தான் ஒரு மானியம். ஓகே. 10 மிஷினுக்கு வர்றது. சரி சார். சரி, வேற எதுனா சொல்லணும் சார்? இதை பற்றி நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க. எப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கும், எவ்வளோ காசு சேவ் ஆகும்? இது நிறைய காசு சேவ் ஆகுதுங்க. இப்போ நம்ம ஒரு கூலிக்கு 5 ரூபாயில இருந்து 10 ரூபாய் தான் நமக்கு நம்ம ஓனா போடுறதா இருந்தா. இல்ல கூலியால வச்சு நீங்க போட்டா கூட ஒரு கூலிக்கு 10 ரூபாய் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. 1000 கூலிக்கு மேல நீங்க எங்கன்னா நிலத்துல செடி வைக்கிறீங்கன்னா தாராளமா இந்த மிஷின் வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். ஆனா 100-200 கூலினா நீங்க 200 ஆள் வச்சு கூட பண்ணிக்கலாம். பட் நிறைய கூலி லோன்னா நீங்க யோசிக்கவே வேணாம். அந்த மிஷின் வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 20-30,000 சேவ் ஆகும் இந்த மிஷினால. அதுவும் யூஸ் ஆகும். கண்டிப்பா லைஃப் லாங் வேற யூஸ் ஆகும். எதுனா வேற எதுனா பர்பஸ் கூட யூஸ் ஆகும். அதே போல இந்த பந்தல் வைக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் இந்த பில்லர் ரொம்ப வாங்கி போறாங்க. எங்கிட்ட வாங்கி போறாங்க, கண்டினியூவா வாங்கி போறாங்க. ஓ சூப்பர் சார். சோ சார் இந்த ரேட் அதே மாதிரி இந்த மிஷின் பிராண்டட் மிஷினுங்க. அதிகமா ஃபால்ட் வராது. ஓகே. இந்த பிராண்ட் நாங்க குடுக்குற பிராண்ட் எல்லாமே செக் பண்ணி தான் குடுக்குறோம். அந்த இன்ஜின் குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் குடுக்குறோம். ஓகே. ஏன்னா லோ குவாலிட்டி கொடுத்துட்டா அது ஃபியூச்சர்ல ஃபால்ட் அவங்களுக்கு சர்வீஸுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஓகே ஓகே. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். லோ குவாலிட்டி எல்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் தரமான மிஷின் கொடுக்குறோம். இருந்தாலும் இதுக்கான எல்லா ஸ்பேரும் என்கிட்ட இருக்கு. சரி சார். சர்வீஸ் எல்லாம் நீங்க பண்ணி கொடுங்க. சர்வீஸ் நாங்க ஏத்தி அம்சா தான் பண்ணிடுறோம். இது ஒண்ணும் இல்ல, அவங்க பாக்ஸ் பார்சல் அது வரதுல ஃபால்ட். ஏன்னா இந்த மாடல் வந்தது இல்ல. இது அவ்வளவு பெரிய இது இல்ல சார். மெக்கானிசம் ரொம்ப ரிஸ்க் இல்லாத மிஷின் இதெல்லாம். நம்ம சிம்பிள் மிஷின் தான், ஆனா நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு. எல்லா ஸ்பேரும் இருக்கு இதுக்கு. ஓகே சரி, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல நம்ம வந்து புதுசா ஒரு மிஷின் பார்க்கலாம். ஸோ அப்போ டாடா பை.